صلي على رسوله كريم أما بعد மாஹத் உலூமுல் ஆஹிரா லித்ராசத்தில் இஸ்லாமியா உலூமுல் ஆஹிரா இஸ்லாமிய கல்வியகத்தின் சார்பாக மாதாந்திர பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் வந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நம்முடைய நிகழ்ச்சியின் ஆரம்பமாக அருள்மறையாம் திருமறை ஓதி இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதற்காக எங்களது மதரசாவின் ஆசிரியர் மௌலானா காரி முகமது அனீஸ் யூசுஃபி ஹசரத் அவர்கள் தற்போது ஓதுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا
عسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله. மாஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களின் கிராத்தில் இன்னும் பரக்கத் செய்வானாக. நம்மையும் இது போன்ற அழகான முறையில் ஓதுவதற்கு வாய்ப்பை தருவானாக, இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில நேரத்தில் ஹசரத் அவர்கள் வர இருக்கிறார்கள். رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال النبي صلى الله عليه وسلم: صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي. நிறையுடைய வாழ்வழித்து நடுநலத்தை காத்து நிற்கும் மறையடித்த இறைவனுக்கே மட்டில்லா புகழளிக்கும். சத்தியத்தின் திருத்தூதாய் தரையில் வந்துவித்த சர்க்குணநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்தம் குடும்பத்தினர், கிளையார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவேற்றுமாக என்ற துஆவோடு உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதங்கள் பூத்து குலுங்கும் ரமலான் இன்னும் சில தினங்களில் நம்மை வந்தடையவிருக்கின்றது. ரமலானுடைய இந்த காலங்களில் நாம் ரமலானை ஏன் வரவேற்க வேண்டும், ரமலான் நமக்கு என்னென்ன நன்மைகளை தரவிருக்கின்றது என்பதை பற்றி சிந்தித்து பார்த்தால் எல்லாவற்றையும் விட ஏராளமான நன்மைகளை இந்த ரமலான் நமக்கு தரவில்லை. முதலாவது, இந்த ரமலானில் தான் அல்லாஹ் வேதத்தை இறக்கினான், திருக்குர்ஆனை இறக்கினான். பொதுவாகவே ரமலானுடைய காலங்களில் தான் அல்லாஹ் இந்த உலகில் இறக்கிய எல்லா வேதங்களும் ரமலானில் தான் இறக்கப்பட்டது. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுஹஃப் ரமலான் 1 இறக்கப்பட்டது. அதுபோன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌராத் ரமலான் 6 இறக்கப்பட்டது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் ரமலான் 13 இறக்கப்பட்டது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட புனித குர்ஆன் ரமலான் 24 இறக்கப்பட்டது. முதலாவது, அல்லாஹ் லௌஹ் மஹ்ஃபூஸில் இருந்து முதல் வானத்திற்கு இறக்கி அந்த முதல் வானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகிற்கு அனுப்பி வைப்பதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஆரம்பமானது. சொல்ல முடியாது, இந்த 24வது இரவும் கூட லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்திருக்கலாம். இந்த ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்குவதன் மூலமாக ரமலானுடைய உயர்வை நமக்கு சொல்லித் தருகின்றார். ரமலான் எவ்வளவு உயர்ந்தது! குர்ஆன் அல்லாஹ்வினுடைய வேதம், அல்லாஹ் தனது உள்ளமையிலிருந்து வெளிப்படுத்துகின்றான். அந்த குர்ஆனை யாருக்கு இறக்கி வைக்கின்றான் என்றால், ரசூல்மார்களிலேயே மிகச்சிறந்த ரசூலுக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். தன்னுடைய ஹபீபிற்கு இறக்கி வைக்கின்றான். அதிலும் சிறப்பாக ரமலானுடைய மாதத்தில் அதை இறக்கி வைக்கின்றான் என்றால், அல்லாஹ்வினுடைய வேதம், அவனுடைய பிரியமான ஹபீப் இருவரும் மிக உயர்வானவர்கள். அவ்விரண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதம், அதுவும் இன்னும் உயர்வானது. உயர்வுகளுக்கெல்லாம் உயர்வானது என்ற நிலையில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமலானுடைய காலங்களை பெருமைப்படுத்துகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாதம் இது. எனவே முதலாவது, குர்ஆன் இறங்கியதற்காக வேண்டியே இந்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். குர்ஆன் இறங்கியதற்காக வேண்டிய ரமலானை எப்படி வரவேற்பது? குர்ஆனை ஓதி வரவேற்க வேண்டும், குர்ஆனை மனனமிட்டு வரவேற்க வேண்டும், குர்ஆனை பொருளறிந்து வரவேற்க வேண்டும், குர்ஆனோடு ஒன்றி வரவேற்க வேண்டும்.
எல்லா நேரங்களிலும் குர்ஆன் ஓதக்கூடிய வழமையை நாம் கொண்டு வர வேண்டும். தொழுகைக்கு முன்னால், லுஹருடைய தொழுகையை தொழுவதற்கு முன்னால் ஒரு அரை ஜுஸு, பின்னால் ஒரு அரை ஜுஸு, அசருக்கு முன்னால் ஒரு அரை ஜுஸு, அசருக்கு பின்னால் ஒரு அரை ஜுஸு, ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரத்திலும் ஒரு அரை ஜுஸு, கால் ஜுஸு, முடிந்தால் ஒரு ஜுஸு. இப்படியே நாம் ஓதி வரும் பொழுது நாம் ஒரு நாளைக்கு 5 ஜுஸுக்களை ஓதலாம், முடிந்தால் 10 ஜுஸுக்கள் கூட ஓதலாம். குறைந்தபட்சம் ஒரு ஜுஸுவாவது ஓத வேண்டும். முழு ரமலானிலும் ஒரு குர்ஆனை முடிக்க வேண்டும். எல்லா வேலைகளையும் பார்த்துவிட்டு ஒரு ஜுஸு ஓதுவது என்பது அவ்வளவு பெரிய சிரமமான ஒன்றும் வேலை கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அதை செய்ய வேண்டும். அடுத்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும் என்றால் அந்த ரமலான் நமக்கு என்ன தருகின்றது? மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி நோன்பு நோட்பாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குறுதி. ரமலானை நாம் வரவேற்கின்றோம் எதற்காக? முன் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றன என்ற செய்தியை நமக்கு அது கொடுப்பதனால். அப்ப ரமலான் யார் முன்னால் உள்ள ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரை என்னென்ன பாவங்கள் இழைத்தார்களோ அந்த சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. இது அல்லாஹ்வினுடைய ஒரு பேரருள். சிறு பாவங்களை மன்னிக்கின்றான். ஒரு தொழுகையில் இருந்த மறு தொழுகை வரைக்கும் பாவங்களை மன்னிக்கின்றான். ஒரு உம்ராவில் இருந்து மறு உம்ரா வரைக்கும் பாவங்களை மன்னிக்கின்றான். ஒரு ரமலானில் இருந்து இன்னொரு ரமலான் வரைக்கும் பாவங்களை மன்னிக்கின்றான் என்றால் உண்மையிலேயே இந்த ரமலான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டியுள்ள ரமலான். இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பாவங்களை மன்னிப்பது என்றால் அந்த நோன்பு எப்படி இருக்க வேண்டும்? நோன்பு பாவமில்லாத நோன்பாக இருக்க வேண்டும். யாரையும் புறங்கூறுவது, பொய் பேசுவது, கோள் மூட்டுவது, தவறான செயல்களிலே ஈடுபடுவது இல்லாமல் அந்த ரமலான் இருக்குமானால் அது ஈமானம் வஹ்திஸாபனுடைய கணக்கில் சேருகிறது. அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த ரமலானுடைய நோன்பை நாம் நோக்கின்றோம். அல்லாஹ் இதற்கு முன்னால் உள்ள பாவங்கள் அனைத்தையும் அதன் காரணமாக மன்னித்து விடுகின்றான். அடுத்து ரமலானை நாம் வரவேற்பதற்காக வேண்டியுள்ள காரணம், ஏன் வரவேற்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய காலம் வந்து விட்டால் இதா ஜாஅ ரமலான், மூன்றாவதை நான் சொல்லுகின்றேன், இதா ஜாஅ ரமலான், ரமலானுடைய காலம் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஏன்னா கொஞ்ச நேரத்தை ஒதுக்கினாலே அல்லாஹ் உள்ளத்திலே நன்மைகள் செய்வதற்காக வேண்டியுள்ள ஆர்வங்களை கொடுக்கின்றான். தீமைகள் குறைந்து நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு மாதம், அது வரவேற்பிற்குரிய மாதம். எனவே ரமலானிலே நாம் தீமைகளை குறைத்து விட வேண்டும். தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட வேண்டும். பொய் சொல்லுவதை தவிர்த்து விட வேண்டும். புறம் பேசுவது ரமலானுடைய காலங்களில் குறிப்பாக பெண்களுக்கு அதிகம் ஏற்படக்கூடிய ஒன்று. ஏன்னா நேரம் போகல, சமையல் வேலை இல்ல, சாயந்தரம் தான் எல்லா வேலையும். அது வரைக்கும் யாரையாவது பத்தி புறம் பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம நினைச்சிட்டு போயிட்டோம்னா நம்முடைய நன்மைகள் அனைத்தும் பாழாகும். நபி அவர்கள் சொன்னார்கள், சிலர் ரமலானுடைய காலங்களிலே நோன்பை நோப்பார், அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றுமே கிடையாது, இல்லல் ஜூஆ வல் ஆத்ஷ், பசியையும் தாகத்தையும் தவிர அவர்களுக்கு கிடைப்பது ஒன்றுமில்லை, ஒண்ணுமில்லாம போயிடும். ஏன்னா அல்லாஹ்விற்கு நாம் நோன்பு வைப்பதால் ஒன்றும் கிடைக்க போவதில்லை. அல்லாஹ்வுக்கு ஒண்ணு நம்ம வைக்கிறதுனால பலன் கிடையாது, மாறாக நமக்குத்தான் நாம் நன்மையை தேடிக் கொள்கின்றோம். இது மூன்றாவது. நான்காவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மன் காம ரமலான், ரமலானுடைய மாதத்தில் யார் நின்று வணங்குகின்றார்களோ, ஈமானம் வஹ்திஸாபன், அல்லாஹ்விற்காக வேண்டிய குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்படின்னா என்ன தெரியுது? ரமலானுடைய காலங்களில் வணங்கக்கூடிய இரவு வணக்கங்கள், தராவீஹினுடைய தொழுகையாகட்டும், தஹஜ்ஜுதினுடைய தொழுகையாகட்டும், மற்ற இன்ன பிற நஃபிலான வணக்கங்களாகட்டும், இரவில் நின்று வணங்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய
அன்பளிப்பை இந்த ரமலானுடைய மாதத்திலே நமக்கு கொடுக்கின்றார். அதனால ரமலான்ல ரொம்ப கவனமாக எப்படியாவது தராவீஹினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாம் முயல வேண்டும். அதிலையும் எங்க குர்ஆன் ஓதப்படுகின்றதோ, குர்ஆன் ஓதுவதை கேட்கின்றார்களோ, அந்த மாதிரி இடங்கள்ல நாம தராவீஹ் தொழணும். காரணம் என்ன அப்படின்னா, அது முழுவதுமாக நமக்கு நன்மையை பல மடங்கு இரட்டிப்பாக்கி தருகிறது. தொழுகையில் கேட்கின்ற குர்ஆனை முழுவதுமாக ரமலானிலே ஓதுகின்ற ஒரு பாக்கியம். இவைகள் குர்ஆனோடு பின்னி பிணைந்த அந்த மாதத்தை நம்மோடு ஒன்றோடு ஒன்றாக வைக்கின்றன. அதனாலதான் ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். ரமலான்ல நம்ம வேற தவறான சிந்தனைகளிலோ, வேறு புத்தகங்கள் படிப்பதிலோ, டிவியை பார்க்கறதிலோ, ரீல்ஸ் பார்க்கறதிலேயோ விடாம இந்த 2 வணக்கங்களையும் நாம் செய்து கொள்ள வேண்டும். ஒன்று, ரமலானுடைய காலங்களில் நோன்பு வைப்பது. 2வது, ரமலானுடைய காலங்களில் குர்ஆன் ஓதுவது. கூடுதலாக இரவு நேரங்களில் அதிகமாக நாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான அமலை தராவீஹின் மூலமாகவும் தஹஜ்ஜுதின் மூலமாகவும் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து, ரமலான் நமக்கு வழங்குகின்ற ஒரு மாபெரும் பாக்கியம் என்னவென்றால், ஒரு ஃபர்லு செஞ்சா 70 ஃபர்லுடைய நன்மையை கொடுக்கிறது. ஒரு சுன்னத்தான அமலுக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மையை தருகிறது. இது ரமலான் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஜாக்பாட். ஒரு நோன்பிற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மை தரான் பாருங்க. 70 மடங்கு அதை பிரிக்கி தருகின்றார். ஒரு சுன்னத்திற்கு ஒரு ஃபர்லுடைய நன்மையை தருகின்றார். இதனால் நாம் நோன்பை வரவேற்கின்றோம். நோன்பை வரவேற்று அந்த ரமலானுடைய காலங்களிலே பூரிப்படைவதற்கு காரணம், நமக்கு அந்த நோன்பு பல 100 மடங்கு நன்மைகளை அள்ளி தருகின்றது. ரமலானை வரவேற்பதற்கு வேறென்ன இதைவிட காரணங்கள் நாம் பார்க்க முடியும். எனவே இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் மிகுந்த கண்ணியத்தோடு, இன்னைக்கெல்லாம் செல்போன் வந்துருச்சு, ராத்திரி தூங்கும் போதும் பார்த்துக்கிட்டு தான் தூங்குறோம், எந்திரிக்கும் போதும் பார்த்துக்கிட்டே தான் எந்திரிக்கிறோம். இடையில் உள்ள நேரங்கள் இதோடவே கழியுது. இல்ல, நாம கொஞ்சம் உணர்வு பெறணும். இது நம்மை தவறான பாதைக்கு, வழிகேட்டிற்கு நம்மை அழைத்து சென்று விடும். அல்லாஹ்வுடைய வேதத்தோடு அதிகம் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் வர வேண்டும். குர்ஆன் ஓதுவது, குர்ஆனை பொருள் புரிந்து ஓதுவது, குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வது, குர்ஆனுடைய ஞானத்தை உள்ளத்தில் எடுத்துக் கொள்வது. அல்ஹம்துலில்லாஹ், இப்படியான வணக்க வழிபாடுகளுடன் நம்முடைய ரமலான் கழியுமானால் அந்த ரமலான் நமக்கு பேருவகையில் உள்ள ரமலானாக, அற்புதங்களை நமக்கு காட்டக்கூடிய ரமலானாக கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அல்லாஹ் அருள் புரிவானாக. நான் சொன்ன சில செய்திகளை மட்டும் நீங்கள் உள்ளத்திலே வாங்கிக் கொள்ளுங்கள். ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். எதற்காக? இவைகளுக்காக. கடைசியாக ஒரே ஒரு செய்தி. ரமலான் நமக்கு ஒரு பெரிய பரிசு, பம்பர் பரிசு ஒன்றை தருகிறது. அது என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கின்றதே, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு சுப்ஹானல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ர்ல சொல்லிட்டோம், நம்மளுக்கு அது கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹ் 1000 மாதங்கள் சுப்ஹானல்லாஹ் செய்த நன்மையை தந்தார். ஒரே ஒரு அமல் அது 1000 மாதங்கள் செய்த அமலாக மாறும் என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு இரவு கிடைத்து விட்டால் போதும், அவன் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய பாக்கியத்தை அடைந்து விடுகின்றான். அதனாலதான் ரமலான் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கச்சை கட்டி கொண்டு இறங்கி விடுவார்கள் இபாதத்துகளில். தன்னுடைய மனைவிமார்களையும் எழுப்பி விடுவார்கள் அவர்கள் இபாதத்து செய்வதற்காக. அல்லாஹ்வினுடைய அருள் பெற்றவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் இதிலே கவனமாக இருப்போம். வருகின்ற ரமலானை பயனுள்ளதாக மாற்றுவோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ரமலானையும் நமக்கு சலாமத்தாக தருவானாக. நம்மையும் ரமலானில் சலாமத்தாக வைப்பானாக. யார் யாரெல்லாம் இதை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ அல்லாஹ் அவர்களுக்கு
மிகுந்த தன்னுடைய அருளிலிருந்து எல்லா ரஹ்மத்தையும் வாரி வாரி வழங்கட்டும் என்று துவா செய்து எனக்கும் துவாவை உங்களிடத்திலே வேண்டியவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.